இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இப்படிதான் ஓலா பார்த்து கேட்கணும்னு இருக்கு. சர்வீஸ் ப்ராப்ளம், குவாலிட்டி ப்ராப்ளம், சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் சொல்லிட்டு வாங்கணும்னா மனசு உடைஞ்சு போய் பொறுக்க முடியாம ஷோரூம்ல வண்டியை போட்டு கொளுத்துறாங்க, உடைக்கிறாங்க, ஷோரூமே எரிக்கிறாங்க. ஆனா எறும்பு மட்டும் மேல மழை பெஞ்சாப்ல எதுவும் நடக்காத மாதிரி ஓலா அடுத்தடுத்த வண்டியை லான்ச் பண்றாங்க. இம்புட்டு ப்ராப்ளத்தை மறைக்கிறதுக்கு பிரைஸை குறைக்கிறாங்க, ஃபீச்சர்ஸை ஏத்துறாங்க, ஆஃபர்ஸை வீசுறாங்க. அந்த வகையில ஓலா கொடுத்திருக்கிற லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபர் என்னன்னா, அவங்க வண்டி பேட்டரிக்கெல்லாம் 8 வருஷம் வாரண்டியா. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கல்லையா 9 பொண்டாட்டி கேக்குதான். அந்த மாதிரில இருக்கு. 1 வருஷம் ஓடுறதே பெரிய விஷயமா, இதுல 8 வருஷம் ஓடுமா? ஓலா S1X இதுல 2 கிலோவாட்ஸ், 3 கிலோவாட்ஸ், 4 கிலோவாட்ஸ் ஹவர்ஸ் பேட்டரியோட எல்லாம் வருது. 4 கிலோவாட்ஸ் ஹவர்ஸ் பேட்டரி ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டா 190 கிலோமீட்டர் ரேஞ்சும் 90 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடும் போகுமா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். 3 ரைடிங் மோட் இருக்கு. எந்த மோட்ல வச்சு ஓட்டினாலும் அவங்க சொல்ற ரேஞ்ச் போகாது. மொத்தத்தில் ஓலா ஒரு பீலா 0 to 40 ரீச் பண்றதுக்கு 3.3 செகண்ட்ஸ் தான். பட் பிக்கப் இல்லப்பு இம்புட்டு ரேஞ்ச் போகும்னு சொல்லிட்டு பீலா விட்ட ஓலா ஒரு டிஸ்க் பிரேக்க கொடுத்திருக்கலாம். இந்த வண்டியை புதுசா எடுத்த சிறிது நேரத்திலயோ சிறிது நாட்களோ சிஸ்டம் இஷ்யூ வந்துரும். அப்புறம் என்ன, பிறந்த வீட்டுக்கு பொண்ணு அனுப்பிச்சிட வேண்டியதான். யூஎஸ்பி சார்ஜ் போர்ட் இல்ல, ஹசார்ட் சுவிட்ச் இல்ல, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இல்ல, அட டச் டிஸ்ப்ளே ஆச்சும் கொடுத்திருக்கலாம். எக்கோ மோட்ல போனா கூட திடீர்னு சார்ஜ் குறையுது, திடீர்னு சார்ஜ் நிக்குது, என்ன நடக்குதுன்னு வண்டியை வச்சுக்க வேண்டியதா இருக்கு. குவாலிட்டி அது இல்லாட்டி அதுதான் ஓலா.